வணக்கம் நந்தனா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணியை வச்சு ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ கூட சேர்ந்து சாப்பிட்லாம். அது வந்து கொல்கட்டை மாதிரி இருக்கும். கட்லெட்டுன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ அது பாருங்கள், பச்சை பட்டாணியை நம்ம வந்து வேக வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். அதை வந்து நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுக்கிட்டு அப்படி ஒன்று ரெண்டாக மசிக்கினா போதும். இவங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு மசிக்கிருக்கணும். தட்டில் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பாத்திரம்னா சௌரியமாக இருக்கும். அதை நல்லா மசிச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், இதை பாருங்கள், ஜீரகம் சோம்பு வச்சுருக்கோம் நம்ம. அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது, இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கணும். இப்போ காஞ்சிருச்சு, நம்ம சோம்பும் ஜீரகமும் போட்டுக்கலாம். பாருங்கள், பொரியுது. பொரிஞ்ச உடனே நம்ம இதில் வந்து சவந்துருச்சு பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இதிலே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது வெங்காயத்தை நல்லா பாருங்கள், இது சூப்பராக வரும். இது அதுக்குள்ள இதையும் மசிச்சாச்சு. இது வந்து நம்ம வந்து பூர்ணமாக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் மசிச்சா இருந்தால் நல்லது. இப்போ இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு இதையும் சேர்ந்து நல்லா வதக்கிடணும். க்ரீன் பீஸ் வந்து உடம்பு நல்லது, இது சீசன் இது, அதனால் எல்லா வீட்லேயும் க்ரீன் பீஸ் பட்டாணி இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம வாங்கி கொடுத்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். அதை பதப்படுத்துறது வந்து தனியாக வீடியோ போடுறோம் நாங்கள், அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டிஷ் செஞ்சு சாப்பிட்டோம்னா பிள்ளைகளுக்கு பச்சை பட்டாணி கொடுக்குறது உடம்புக்கு நல்லது. பட்டாணியை வாங்கி ஊற வச்சு, காஞ்ச பட்டாணியை வாங்கி ஊற வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி பச்சை பட்டாணி நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு, இதுக்கு வேண்டிய உப்பு போட்டாச்சு. கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா போட்டோம்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் இது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை போட்டுக்கணும் கொஞ்சம் உண்டு. இது பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இது சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப சுலபமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம டீ சாப்பிட்றப்போ இதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பைண்டிங்காக கடலை மாவு வந்து ஒரு வறுத்து வச்சுருப்போம். வறுத்த கடலை மாவு இருக்கும், அது ஒரு ஸ்பூன். இது வந்து நல்லா கெட்டியாக பிடிக்க வரணும் இல்லையா, இது இப்போதைக்கு பாருங்கள் லூஸாக இருக்குது. அதுக்காக நம்ம வந்து
ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு போட்டுக்கலாம். இப்படி தூவிக்கலாம். போதும்ல? போடணும். போதும். நல்லா அப்படியே இப்போ வந்து இது அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கணும். நம்ம வந்து எவ்வளவு அரிசி மாவு எடுத்துக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்காங்க. அதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்குறாங்க. 1/2 கப்புக்கு ஆமாம் 1.5 கப்பு. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் உப்பு, ஒரு கிண்டுறதுக்கு அந்த இது மாவு கிண்டுறதுக்கு இதுலேயே ஊற்றுக்கிட்டு எல்லாமே இதுலேயே போட்டுக்கலாம். தண்ணி ஒரு ஸ்மெல் நிறையா இருந்ததுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் இது பெருங்காயத்தூள் தண்ணி கொதிச்சு இது கொழுக்கட்டை மாவு தான். இது கொழுக்கட்டை மாவு தான். நம்ம ரவையிலையும் செய்யலாம். அது கொழுக்கட்டை மாவில் செய்கிறோம். இந்த பாருங்கள், இப்படி நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். சூப்பராக பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டைக்கும் பூரத்துக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அந்த பாருங்கள், இப்படி செஞ்சு வச்சாச்சு. இப்படி செஞ்சு இப்படி உள்ளே வச்சு இப்படி வச்சிடறோம். இப்போ ஸ்டீமில் இது வேகும். எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நம்ம ஸ்டீமில் வச்சு வேக வச்சு கொடுத்துட்றோம். ஒரு 10 நிமிஷம் இப்படி அடுப்பில் வெந்துருச்சுன்னா சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்கு டீ கூட சேர்த்து சாப்பிடலாம். அனந்தான சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. வெந்ததை காமிக்கிறோம். நல்லா வெந்துருச்சுங்க. 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா தொட்டு பார்த்தோன்னே கையிலையும் ஒட்டல, நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு மார்னிங் டிஃபனுக்கு கூட என்னை கேட்டால் இது மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அது